எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நிலா சேரன் கிட்ட உங்க கூட பொறந்த தங்கச்சிக்கு இந்த மாரி ஒரு நிலைமைனா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அப்பயும் இப்படிதான் நீங்க இந்த வீட்லயே இருன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டவுடனே, சேரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்னைய மன்னிச்சுடுங்க. இந்த வீட்ட விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு நிலா அந்த வீட்ட விட்டு வெளியில போயிர்றாங்க. நிலா பல்லவன்ட்ட நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்னைய பஸ் ஸ்டாண்ட் வரலும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னவுடனே பல்லவனும் நிலா கூட போயிர்றாங்க. நம்ம சேரன் சோழன் கிட்ட நீ பண்ணது தப்பு தான். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு சொன்னவுடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கா தானா சந்தர்ப்பம் அமைஞ்சனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அவளே போயிட்டா. இந்த வீட்ல நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் அந்த வீட்ட விட்டு கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வானதிக்கு அவங்க சொந்தக்கார மாப்பிள்ளையோட ஒரு கோயில்ல நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆனா, அந்த நிச்சயதார்த்தத்துல வானதிக்கு சுத்தம் கூட விருப்பமே இல்ல. ஏன்னா, பாண்டியன மனசுல நினச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும். நான் வெளியில போனதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு கோயில்ல போய் உட்காந்து நடந்தத நினச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.